ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, லாஸ்ட் கிளாஸோட கன்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல லாம்டா அப்படின்ற ஒரு சர்வீஸ பார்த்தோம். அந்த லாம்டா நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லாம்டா வந்து தான் ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம். சிம்பிளா ஒரு கோட் வந்து நானே குடுத்துட்டு மேனுவலா நானே வந்து டிப்ளாய் பண்ண போறேன். ஓகேவா? அண்ட் அந்த கோடோட அவுட்புட்டையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த விஷயத்த இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் அட்வான்ஸ்டா லாம்டா வேற என்னெல்லாம் பண்ணுன்றத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளா அந்த லாம்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளான ஒரு பைத்தான் கோடு கொடுத்துருக்கேன் லாம்டாக்கு. அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஏடபிள்யூஎஸ் கன்சோல் இங்க லாகின் பண்ணோடனே லாம்டாவோட ஹோம் பேஜுக்கு நான் வந்து போய்க்கிறேன். அண்ட் இங்க நான் கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துடுறேன். இங்க கிரியேட் ஃபங்க்ஷன் நான் குடுத்த உடனே எனக்கு என்னலாம் லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், யூஸ் அ ப்ளூ பிரிண்ட், கண்டெய்னர் இமேஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்னு சொல்றது வந்து எப்படின்னா, கோட வந்து டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணி டைரக்ட்டா குடுத்துருவாங்க. அத நம்ம என்ன பண்றோம்னா, அங்க அந்த லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் குடுத்து கோட நம்மளே வந்து மேனுவலா டிப்ளாய் கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்றது. யூஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி வந்து அமேசானே ப்ளூ பிரிண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அத யூஸ் பண்ணி நம்ம லாம்டாவ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் இமேஜ்ன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. கண்டெய்னர் இமேஜ் வந்து கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டாபிக்கே வந்து எதுக்கு போகும்னா, டாக்கர் கண்டெய்னர், அப்புறம் குபர்னெட்டிஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கு போகும். ஸோ இது வந்து அந்த இமேஜ யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இமேஜ் மீன்ஸ் லைக் டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அத வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது இது. ஸோ இத நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல டாக்கர் கிளாஸஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் குபர்னெட்டிஸ் கிளாஸஸ் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த லாம்டாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா லாம்டா என்ன ஒர்க் பண்ணுது, எப்படி சிம்பிளா நம்ம வந்து எப்படி கோட் ரன் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ அதனால ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ன்றத நான் குடுத்துக்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ அதுல இருந்து ஃபங்க்ஷனோட நேம் கேட்குறாங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா, மை லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏதாவது லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்றாங்க. சூஸ் அ லாங்குவேஜ் டு யூஸ் டு ரன் த ஃபங்க்ஷன். ஸோ இங்க வந்தோம்னா நமக்கு வந்து லாம்டா என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ நெட் 8 வந்து சப்போர்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஜாவா, அப்புறம் நோட் டாட் ஜேஎஸ், அப்புறம் பைத்தான், ரூபி, அப்புறம் அமேசான் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இந்த மாதிரியான கோடெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இதுல நான் எழுதியிருக்கிற இந்த கோடு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பைத்தான் பைத்தான் கோடு. ஸோ பைத்தானோட வெர்ஷனையும் நம்ம சூஸ் பண்ற மாரி இருக்கும். இது வந்து பைத்தான் 3.8 ஓகேவா? அண்ட் அப்படியே கீழ வந்தோம்னா, இங்க இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அது எதுவும் குடுக்க போறதில்ல. கிரியேட் ஃபங்க்ஷன் குடுத்துறலாம். நான் ஜஸ்ட் வந்து இங்க இங்க டிஃபால்ட் சேஞ்ச் எக்ஸிகியூஷன் ரோல் என்ன அப்படின்றது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம போயிரலாம். இதுல வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, கிரியேட் அ நியூ ரோல் வித் பேசிக் லாம்டா பெர்மிஷன்ஸ் இருக்கு. யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் ரோல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரோல் வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ரோல் வந்து லாம்டாக்கு எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, கிரியேட் அ நியூ ரோல் வித் பேசிக் லாம்டா பெர்மிஷன்ஸ்ன்றது டிஃபால்ட்டாவே இருக்கு. லைக் நம்ம அதுக்குள்ள போகாம இருந்தாலே வந்து அதுல தான் சூஸ் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் குடுத்துறலாம். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. இப்போ நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன், லாம்டாக்கு எதுக்கு நம்ம ரோல் குடுக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன்னு. இங்க ஆட் ட்ரிகர்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆட் டெஸ்டினேஷன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் வச்சு ஓகே 1 மினிட் நான் அத காட்டுறேன். லைக் அது நான் லாஸ்ட் கிளாஸ்ல பிக்சரா எக்ஸ்பிளைன் பண்ணல. சும்மா நான் வந்து வாய் வார்த்தையா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து பிக்சர காட்டுறேன். ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். விச் இஸ் ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம லைக் வாட்ஸ்அப்போட நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். வாட்ஸ்அப்ல நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம யாருக்காவது ஷேர் பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கிறது. ஓகேவா? நம்ம ஷேர் பண்றோம். அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். பேக் எண்ட்ல என்ன ஆகுதுன்னா, இன்கேஸ் வாட்ஸ்அப் வந்து லாம்டாவோட கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல என்ன ரன் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்றத நான் சொல்றேன்.
ஸோ இப்போ வந்து ஃபோட்டோவ நம்ம ஒருத்தருக்கு சென்ட் பண்றோம். பேக் எண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் சம் டைம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க இன்கேஸ் வந்து பேக் எண்ட்ல AWS S3 பக்கெட்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அந்த S3 பக்கெட்ல ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த அப்லோட் ஆன உடனே லாம்டாக்கு ஒரு ட்ரிகர் வரும். அந்த லாம்டா ட்ரிகர்ல உள்ள வந்து அவங்க கோட் குடுத்துருப்பாங்க. என்ன கோட்னா, அந்த இமேஜ ரீசைஸ் பண்றதுக்கான ஒரு கோட குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாம்டா என்ன பண்ணும்னா, அந்த கோட வந்து அ டெஸ்ட் பண்ணி, டிப்ளாய் பண்ணி, ஸோ ஃபைனலா ரீசைஸ் பண்ணி குடுத்துரும். என்ன மாதிரி ரீசைஸ் பண்ணும்னா, அ டிவிக்கு ஏத்த மாதிரி, அண்ட் தென் லேப்டாப்க்கு ஏத்த மாதிரி, மொபைல்க்கு ஏத்த மாதிரி, அ டேபுக்கு ஏத்த மாரின்னு ரீசைஸ் பண்ற மாரி இந்த இமேஜ்ல குடுத்துருக்காங்க. நம்ம WhatsAppோட அந்த ஒரு நேத்துக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல அது எப்படி ரீசைஸ் பண்ணியிருக்கும்னு சொன்னேன்னா, அதோட சைஸ லைக் வந்து நமக்கு ஒரு 2 ஜிபிக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா, அது வந்து கேபில வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ரீசைஸ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, லாம்டாக்கு ரோல் குடுக்கணும். எதுக்குன்னா, இன்கேஸ் இப்போ வந்து S3 பக்கெட்ல அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகுது அப்படின்னா, S3க்கும் லாம்டாக்கும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு அ என்ன பண்ணணும், நமக்கு வந்து ரோல் குடுக்கணும். இந்த AWS சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, AWSக்குள்ள தான் இருக்கு. AWS தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஸ்டில் ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட பேசணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரோல் கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது இந்த S3ல போட்டோனே அது லாம்டாக்கு போய் ட்ரிகர் ஆகி அது வந்து ஃபைனலா ஒரு ஃப்ளாட்டன் பண்ணி குடுக்குது பார்த்தீங்களா இமேஜ. ஸோ அதுக்கான கோட வந்து இங்க குடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அந்த கோட ஃப்ளாட்டன் பண்றதுக்கான கோட் குடுத்துட்டு அண்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன்ல போய் அது ரீச் ஆகும். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பண்ணலாம். இன்னைக்கு வந்து சிம்பிளா லாம்டா எப்படி வந்து ஒரு கோட ரன் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னா, இந்த 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 மெயின் பேஜ்ல தான் நம்ம வந்து லேண்ட் ஆகும். லைக் இது மெயின் பேஜ்ல நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்த பேஜ். இதுல நான் கிரியேட் பண்ண நேமும் இருக்குது. ஓகேவா? அண்ட் லாம்டாவ நம்ம 3 டைப்ஸா வந்து நம்ம வொர்க் பண்ணலாம். லைக் வந்து மேனுவல் டெஸ்டிங் பண்ணலாம். இல்லன்னா ஆட்டோமேஷன் அதான் நான் இப்ப சொன்னேன். ட்ரிகர் வந்து மூலியமா ஆட்டோமேஷன் பண்ணலாம். அண்ட் வந்து ஷெட்யூலிங்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக் இந்த டேட்ல லைக் இந்த டைம்ல இல்லன்னா ஒரு 1 மந்த்க்கு ஒன்ஸ் 15த் அன்னைக்கு ரெகுலரா வந்து லாம்டா வந்து ட்ரிகர் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி லைக் ஷெட்யூல் பேஸ்டு ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். இல்லன்னா மேனுவலா எப்பலாம் வந்து ஃபோட்டோ அப்லோட் ஆகுதோ, ஆல் த டைம்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேஷனா வந்து லாம்டா ஃபங்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சிம்பிளா மேனுவல் டெஸ்டிங் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இந்த கோட் எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுல நான் என்னோட பைத்தான் கோட வந்து குடுக்குறேன். ஸோ இது என்ன கோட், நான் இதுல என்ன குடுத்துருக்கேன்றத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன பண்றேன்னா, இங்க என்னோட லாம்டா பேஜ்ல போயிட்டு இந்த கோட் இருக்கிற பேஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, லாம்டா ஹேண்ட்லர் பிராக்கெட்ல ஈவென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் குடுத்துருக்காங்க. இது நார்மலா வந்து இதுல இந்த மாதிரி இருக்கும். லைக் இப்போ இங்க பாருங்களேன், பேசிக்கா ஆல்ரெடி உள்ள வந்து ஒரு சில ஃபார்மேட் இருந்தது. அதுலயே என்ன பண்றாங்கன்னா, இம்போர்ட் ஜேசன்னு குடுத்துட்டு, இப்படி ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, டிஎஃப் லாம்டா ஹேண்ட்லர் ஈவென்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு. ஓகேவா? அதே தான் இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே, ஒரு நிமிஷம். பேஸ்ட். ஓகே. அதே மாரி ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஆட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு நம்ம ஈவென்ட் வந்து செட் பண்றோம். ஓகேவா? நேம் ஈக்குவல் டூ நம்ம வந்து ஒரு வேல்யூ கீ அண்ட் வேல்யூ குடுக்க போறோம். ஓகேவா? நேம், ஏஜ் அந்த மாதிரி 2 ஈவென்ட் நான் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஃப் ஏஜ் ஈக்குவல் டூ கிரேட்டர் தேன் 18ஆ இருந்தா எனக்கு என்ன மெசேஜ் வரணும்னா, ஹலோ உங்க நேம் யூ ஆர் எலிஜிபிள் டு வோட். அதே மாதிரி எல்ஸ் அவங்க 18 இயர்ஸ்க்கு வந்து கிரேட்டர் தானா இல்ல அப்படின்னா எல்ஸ். ஸோ என்ன மெசேஜ் வரும்னா, ஹாய் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு வோட். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அவுட்புட்டா எனக்கு வரணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த கோடை இங்க கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, டிப்ளாய் பண்றேன். ஓகேவா? ஸோ இது டிப்ளாய் ஆயிடுச்சு. இங்க டிப்ளாய் இன் தி சென்ஸ் இது வந்து சேவ் ஆயிருக்கு இந்த கோட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன ஆகும்னா, ஒரு ஃபங்ஷன் இது ஒரு ஈவென்ட்ட வந்து கிரியேட் பண்ணும் லாம்டா. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்ன்னு குடுத்தோம்னா, ஈவென்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ கான்ஃபிகர் டெஸ்ட் ஈவென்ட் அப்படின்னு குடுத்துருக்கு. ஸோ இதுல கிரியேட் நியூ ஈவென்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அந்த ஈவென்ட்க்கு ஒரு நேம் கேக்குது. ஸோ என்ன பண்றேன்னா, டெஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் குடுக்குறேன். அண்ட் ஈவென்ட் ஷேரிங் செட்டிங் வந்து இன்னைக்கு நம்ம சும்மா மேனுவலா பண்றதுனால பிரைவேட்டே குடுத்துருக்கேன். இருக்கட்டும். அண்ட் இங்க டெம்ப்ளேட் வந்து ஆப்ஷனல் தான். ஹலோ வேர்ல்டுன்னு டிஃபால்ட்டா இருக்கு. அதுவே இருக்கட்டும். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க தான் நம்ம மெயினான விஷயம். இங்க வந்து கீ அண்ட் வேல்யூ குடுக்கணும்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா? அங்க வந்து நம்ம கோட்ல என்ன பண்ணியிருந்தோம்னா,
ஹேண்ட்லரில் ஈவெண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் நேம் அண்ட் ஏஜ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா கீ அண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நான் கீ 1 அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்னா நேம் கொடுக்குறேன். அண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா 20 சாரி நேமில் வந்து என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். ஆனி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ENNE. அண்டு கீ 2ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவையில்ல. ஓகேவா? அண்ட் இந்த கமாவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நேம் வந்து ஆனின்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும்? இந்த கோடை வச்சு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன அவுட்புட் வரணும்? நான் என்ன கொடுத்துருந்தேன்னா இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 இருந்தால் என்ன மெசேஜ் வரணும்? ஓகேவா? ஸோ ஹலோ என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ அந்த மெசேஜ் வருதா அப்படின்னு நம்ம வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும். நான் டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நமக்கு எக்ஸிக்யூஷன் ரிசல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுதான் கோட் ரன் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ என்ன இருக்குன்னா டெஸ்ட் ஈவெண்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்த டெஸ்ட் நேமே வந்துருச்சு. ரெஸ்பான்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? ரெஸ்பான்ஸ்ல இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ ஆனி யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு லாம்டா ஃபங்க்ஷன் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. சரியா? இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்றேன், இந்த டெஸ்ட்டுக்கு போயிட்டு கான்ஃபிகர் டெஸ்ட் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல இந்த 20 எடுத்துட்டு 10ன்னு கொடுத்துடுறேன். ஓகேவா? சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் மறுபடியும் டெஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? ரிசல்ட் வரணும். ரெஸ்பான்ஸ் வந்து ஹாய் ஆனி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனில் நம்ம கொடுத்துருக்குற இந்த ஒரு கோடு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகி ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளா லாம்டா எப்படி ரன் ஆகுது, எப்படி அந்த கோடு வந்து ஒர்க் ஆகுதுன்றத பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் லாம்டாக்குள்ளாடி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். ஒரு கோடை கொடுத்தோம். அந்த கோடுக்கான ரிசல்ட் நமக்கு கொடுத்துருச்சு. ரெஸ்பான்ஸாக கொடுத்துருச்சு. ஆனா, இதுக்கு நம்ம எந்த ஒரு சர்வரோ யூஸ் பண்ணல. பேக் எண்ட்ல வந்து ஒரு எதுவுமே லைக் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணல. ஒரு சர்வருக்கு தேவையான விஷயம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இல்லன்னா ஒரு கோட் ரன் ஆகுறதுக்கு நமக்கு என்னலாம் தேவையோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் லாம்டான்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம். அதுல ஒரு கோடை கொடுத்து ரன் பண்ண விட்டோம்னா ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, லாம்டாக்கு வந்து சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு இதுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா லாம்டால பேக் எண்ட்ல நிறைய வந்து அவங்க சர்வர்ஸ் பவர்ஃபுல்லான சர்வர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட்டும் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். நம்மளோட அவுட்புட்டை இந்த இடத்துல நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நம்ம இங்கேயே அவுட்புட்டை பார்த்தாச்சு. நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல இந்த ஆட் ட்ரிகர் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் செட் பண்ணி அந்த டெஸ்டினேஷன்ல நமக்கு அவுட்புட் வருதா இல்லையா இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக அப்டேட்டடாக வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.